பார்ட் அளவுக்குன்னு சொன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. தேவையில்லா சீன்ஸ்ல கொஞ்சம் வெச்ச மாதிரி இருக்கு. இந்தியன் 1 பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம்னா லாஸ்ட் தான். நல்லா தான் ப்ரோ இருக்குது படம். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குன்னு சொன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன ப்ரோ? கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கு, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா போகுது செகண்ட் ஹாஃப். மற்றபடி பிஜிஎம், ஆக்டிங், அதுக்கப்புறம் வந்து கேமரா ஒர்க்ஸ், எடிட்டிங் எல்லாமே பயங்கரமா இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாகிங்கா போகுது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அது ரொம்ப லென்த்தா இழுத்துட்டு போற மாதிரியே ஃபீல் ஆகுது. செம்ம ஆக்டிங் ப்ரோ. அதே கேரக்டர் தான், அதை விட கொஞ்சம் ஸ்பீடா இருக்காரு. என்ன ப்ரோ? பில்டப்ன்ற மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவருக்கு என்ன கொடுத்திருந்தோமோ அதே தான் இங்கேயும் பண்ணிருக்காரு. அது ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜிக்கு அப்படி பண்ணியிருந்தாங்க, இந்த ஒரு இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என்ன ப்ரோ? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில இடங்கள்ல வந்து மேக்கப் ப்ராஸ்தட்டிக்ன்றது தெரியும், பட் ஸ்டில் சூப்பரா மேனேஜ் பண்ணி எடிட்டிங், கேமரா ஒர்க் அது நான் ரொம்ப 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 சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பிஜிஎம் எல்லாம் செம்ம ப்ரோ. டைமிங்க்கு அந்த மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அவங்க ரோல் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. படம் அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் ஷாட் பண்ணியிருந்தாங்கன்னா, படம் கொஞ்சம் லென்த் கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போயிருந்தது. கண்டிப்பா இல்ல ப்ரோ, இது ரொம்ப போராதான் போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. புரியல, படத்துல இன்னும் எதுவும் சொல்ல வரல, ஆனா பாதியிலே முடிச்சிட்டாங்க படத்தை. ஓரளவுக்கு சூப்பரா இருக்கு சார். கமல் படம் சொல்ல வேணும், ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த அளவுக்கு இல்லனால செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. ஆனா 27 வருஷம் ஆச்சு, ரொம்ப லேட்டா வந்துச்சு படம், அவ்வளவுதான். முன்னாடியே வந்திருக்கணும். தாத்தா வராரு, எம்எல்ஏ ஆக போறாரு, எம்பி ஆக போறாரு, சிஎம் ஆக போறாரு, பிஎம் ஆக போறாரு. இந்தியன் தாத்தா வராரு, லஞ்சத்தை ஒழிக்க போறாரு, சுலுக்கெடுக்க போறாரு, சுலுக்கெடுக்க வராரு, சுலுக்கெடுக்க வராரு. இந்தியன் படம் 2 பார்த்தாச்சு, செம்மையா இருக்கு. கமல் சார் ஆக்டிங்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லா பயங்கர வைபா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல கண்டென்ட். என்னன்னா, நாட்டுல லஞ்சத்தை ஒழிக்க முடியல, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்கல, நல்லா படிச்சவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சோசியல் மெசேஜ் தான். நல்லது பண்ணா எவ்வளவு பிரச்சனை வரும் அதை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு படம், செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து என்னன்னா காமெடிஸ் நிறைய இருக்கும், இதுல காமெடி அவ்வளவா இல்ல. மற்றபடி ரெண்டுமே ஒரு நல்லா தான் இருக்கு. செம்மையா இருக்காரு, ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி. செம்மையா இருக்காரு. போர்லாம் அடிக்கல. அதான் கொஞ்சம் காமெடிலாம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். காமெடி இல்ல, அவ்வளவுதான். சூப்பரா நடிச்சிருக்காங்க. விவேக் சாரு, மனோபாலாவை பாக்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. செம்மையா இருந்தது. அதான் மெயினா என்னன்னா, லஞ்சத்தை ஒழிக்கணும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி இதை ஒழிக்க முடியல, இதுக்காக நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயின். புரியல. அதான் காமெடி மட்டும் இல்ல, மற்றபடி கண்டென்ட் வைஸா படம் நல்லா தான் இருந்தது, சூப்பரா இருந்தது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்தது ஃபைட்ஸ்லாம். வெயிட்டிங் பண்ணலாம். நல்லா இருக்கு, ஓகே தான். ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்ல, ஆனா செகண்ட் பார்ட் ஓகே தான். கரப்ஷன் பத்தி தான். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு எனக்கு ஓகே இல்ல, ஆனா செகண்ட் பெஸ்ட் தான். செம்மையா இருக்காரு. வேற மாதிரி தான், வேற மாதிரி தான். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து டோட்டலா டிஃபரெண்ட் மாதிரி தான். நல்லா இருக்கு. சம்பந்தம் இருக்குது, ஆனா பெருசா அதுல வர மாதிரி இல்ல, ஆனா சம்பந்தம் இருக்குது, அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. எப்படி சொல்ற, கொஞ்சம் லென்த்தா தான் போகும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ தான். அந்த மாதிரி இல்ல, ஓகே தான், நல்லா தான். ஃபேமிலி எல்லாம் பார்க்கலாம், நல்ல மூவி தான். புரியல. அனிருத் மியூசிக்கை விட என்ன சொல்றது, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தான் அதிகமா வந்துச்சு படத்துல. பழைய மியூசிக் தான் அதிகமா வந்துச்சு, அதுதான் ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. அப்புறம் அந்த சாங், தாத்தா வரார் சாங் தான் அனிருத் மியூசிக்கா தெரிஞ்சது. நல்லா இருந்துச்சு. தலைவன் விவேக் சார் அவரோட
நல்லா இருந்துச்சு. அவரு ஆக்சுவலா நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு அவருக்கு. சோ நல்லா இருந்துச்சு. ஒர்த் வாட்சிங்களா? ஒர்த் வாட்சிங். மியூசிக் எப்படி இருந்தது? மியூசிக் ஒர்க் ஆகல ப்ரோ. சாரி. ஒர்க் ஆகல. அவர் பெஸ்ட் எப்பவுமே. 3 hours ஒர்த் வாட்சிங். ஓகே. நான் இந்தியன் 2 படம் பார்த்தேன். இந்த படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இந்த படம் பார்த்த உடனே நான் ஒரு இந்தியன் சிட்டிசன், நான் ஒரு ப்ரௌட் இந்தியன் சிட்டிசன் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல வந்து கமலஹாசன் சார் வந்து நிறைய கெட்டப்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் புது புது வேஷங்கள் போட்டிருக்காரு. அவர் கமலஹாசன் சார் இந்த இந்தியன் 1 படத்துல இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் யூஸ் பண்ணியிருந்தாரு. அது இந்தியன் 2லயே அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மேக்கப்லாம் வந்து அந்த நிக்கிறதுக்கே ஒரு 6 hours மேல அந்த மேக்கப்பே நிக்காது, உடம்புல நிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி அவர் இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டு அவருக்கு சினிமா மேல இருக்க அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் அவர் சினிமா மேல வச்சிருக்கிறத நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது. ஸோ இந்த படத்துல அவர் கமலஹாசன் சார் அவர் தமிழ் சினிமாவுக்கு நிறைய புது புது டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் சங்கர் சார் பத்தி சொல்லணும்னா அவர் நம்ம தமிழ் சினிமா படத்தை வந்து அட்வான்ஸ்டா அவர் எடுத்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும்னு அவர் எடுப்பார் ஒரு படமும் சங்கர் சார். ஸோ இந்த படம் இந்தியன் படம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக்கும் நிஜமாலே நல்லா இருந்துச்சு. அனிருத் சாரோட மியூசிக். அண்ட் இந்தியன் 2 படத்துல வந்து அந்த இந்தியன் 3க்கு லீடு கொடுக்குற மாதிரி தான் படம் முடிஞ்சது. ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் நல்ல ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்று நல்ல ஒரு வெற்றி படமாக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தியன் 1ல நம்ம பார்த்துருப்போம் தாத்தாவா, அதாவது ஒரு சமூகத்தில் பாதிக்கப்பட்டு அவங்க பையனே வந்து தண்டனை கொடுக்குற மாதிரி, அதாவது குடும்பத்தில் ஒருத்தவன் இருக்கிறான்னா அவனே தப்பு பண்ணியிருந்தா கூட ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணுன்ற முறையில் கொடுத்துட்டு அவர் பையனை இழந்து செகண்ட் ஹாப்ல வராரு. பையன்லாம் இழந்து அது ஒரு சோகம் இருந்தால் கூட என் பையனே இருந்து நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வை வெளியே காட்டிட்டு செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞரெல்லாம் கூடி தாத்தா நீ வரணும், கம்பேக், நீங்க இந்தியா வரணும், பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்ளணுன்ற முறையில வர வச்சிருக்கேன். ஆனா அவரு வரும்போது நம்ம எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கு ஒரு சமூகத்துக்கு துணையா இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியோடு தான் வராரு. அப்புறம் வந்துட்ட பிறகு சில இது வந்து நீங்க வந்து நாட்டை சுத்தப்படுத்துறீங்களா, குடும்பத்தை சுத்தப்படுத்தணும் போது ஒரு சுயநலமா இருக்கும்ல, சுயநலமா யோசிக்கும் போது அந்த தாத்தாவே சில டைம் வெறுக்கிற மாதிரி எல்லாம் காட்டியிருந்தாங்க. என்னன்னா நான் எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா சில பேர் பிடிக்காம, என் குடும்பத்துல ஒண்ணு பாதிப்புன்னா சில பேர் ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு உணர்வை காட்டியிருந்தாங்க. பொதுமக்கள் என்னதான் வெளியே தப்பு பண்றாங்கன்னு பார்த்தா கூட தான் குடும்பத்தில் இருக்கும்போது ஏத்துக்க மாட்டாங்க. அந்த உணர்வையும் காட்டியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் சகலகலா வல்லவனா எஸ்.ஏ. சூர்யா வந்திருக்காரு, அதுவும் நல்லா பண்ணியிருந்தாரு. இறந்த கலைவாணர் விவேக் அவரு இதெல்லாம் எப்ப எடுத்தாங்க இந்த படம்? ஏன்னா அவர்லாம் இறந்து கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவரெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது. மனோபலம் அவரு சில பேர்லாம் பார்க்கும்போது கலைத்துறையில கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அவரு கமல் பாத்தீங்கன்னா இந்த வறுமை கலையில ஒரு 10 பேர் 15 பேரை சமாளிக்கிறது வந்து அவர் உடம்பு ரீதியா இல்லைன்னா கூட அந்த வறுமை ரீதியா ஒருத்தரையும் பார்க்கும்போது அந்தந்த பாயிண்டா மென்ஷன் பண்ணி காட்டுது. அவரு உடம்புலாம் சட்டையெல்லாம் கைட்டு போட்டு காட்டும் போது அவரு ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த ஃபைட் சீன்லாம் நல்லா சிறப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைங்க, இது கொஞ்சம் லேக்கார மாதிரி இருக்கு. மற்றபடி சங்கரோட படம் அந்த பிரம்மாண்டம் அதெல்லாம் இருக்கு. ஏஆர் ரஹ்மானை பர்சனலாக நான் மிஸ் பண்ற ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அனிருத்தோட ஃபேன் தான், ஆனால் ஏஆர் ரஹ்மானுக்கு அளவுக்கு இல்லை. ஏஆர் ரஹ்மானோட ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்கு. ஆமா 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 இல்லை. படம் ஓவராலா எப்படி இருக்கு? ஓவரால் நல்லா இருக்கு. அந்த சங்கரோட படம் அப்படிங்கிறதுக்கு அந்த பிரம்மாண்டம் அந்த சாங்கு எல்லாமே நல்லா இருக்கு. மற்றபடி நல்லா இருக்கு. கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் கொஞ்சம் வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரொம்ப இழுத்த மாதிரி இருக்கு. ஆமா படம் பார்க்கலாம். படம் பார்க்கலாம், நல்லா இருக்கு. தேர்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங். தேர்ட் பார்ட் நல்லா இருக்கு. வெயிட் பண்ற அளவுக்கு ஆமா மெசேஜ் இருக்க மாதிரி இருக்கு. தேவையில்லாம இப்ப இருக்க யங்ஸ்டர்லாம் முக்கியமான பார்க்க வேண்டிய படம். நல்லா இருக்கு. ரேட்டிங் கொடுக்குறதுனா 5க்கு எவ்வளவு? 7. 5க்கு 3. படம் ஒரு தடவை பார்க்கலாம். இந்தியன் 1 பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம்னா லாஸ்ட் தான். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணல. கப்பலேறி பாய்ச்சி மாதிரி ஒரு சாங் இல்ல, மாயா மச்சிந்த மாதிரி ஒரு சாங் இல்ல. அது படத்துக்கு கொஞ்சம் மைனஸா இருக்குது, வேற ஒண்ணுல. ஓகே, படம் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை ஃபீல் கரெக்டா படம் தான் இருந்திருக்கு இந்த உள்ள டெக்னாலஜிக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாத பெரிய கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்குது படத்துல. ஒரு நல்ல அப்பா மகன் பாண்டிங்கு, அப்பா அம்மா பாண்டிங்கு, அதெல்லாம் சுகன்யா கமல்ஹாசன் சார் வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. கப்பலேறி போயிடுச்சு சாங்கு, மாயா மச்சிர சாங்ஸ் எதுவுமே இந்த படத்தில் இல்லாதது வந்து கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி எதுவுமே வந்து ஒட்டலை, சரியான பில்டப் ஷாட் இல்லை. அது வந்து படத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா கமல்ஹாசன் சார்
பயங்கரமா நடிச்சிருக்காப்ல. 100 வயசா இருந்தாலும் சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்காப்ல. அந்த வர்மம்ங்கிறது ரொம்ப போர் அடிச்சிருச்சு. எல்லா சீன்லயும் அந்த வர்மத்தை வச்சே படத்தை முடிச்சிட்டாங்க. 200 பேர் வந்தாலும் அந்த வர்மக்குள்ள இருக்குன்னு தைரியமா போறாரு. என்னமோ வர்மத்துக்கு பாடம் எடுத்த மாதிரி தான் இருக்கு படத்துல.